ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். 1.5 வருஷமாச்சு நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து. 1.5 வருஷமாகவும் நான் வீட்டுக்குள்ளே போகவே முடியல, கேட் சாவி இல்லாமல். இன்றைக்கி தான் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு என் வீட்டை நான் 1.5 வருஷம் கழிச்சு நானே இப்போ தான் பார்க்குறேன். அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடியும் இல்லை, என்ட்ரன்ஸ்லேயும் இல்லை, பக்கத்துலேயும் இல்லை, கொஞ்சம் தூரமாக 2 முருங்கை மரம் வச்சுருக்கோம். இது வந்து வீட்டுக்கு கேட்டுக்கு பக்கத்துலேயே சீத்தா மரமும் நாவல் பழம் இருக்குல்ல அந்த மரமும் வச்சுருக்கேன். எல்லாமே நான் வச்சது தான். சீத்தா மரம் மட்டும் ஒரு சின்ன கண்ணாக இருந்தது ஏற்கனவே, மற்றதெல்லாம் நான் வச்சது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சொந்த உழைப்பு, சுய சம்பாத்தியத்தில் வாங்கினது. அவரோட அம்மா அப்பாவோ இல்லை அவரோட மாமனார் மாமியாரோட வாங்கி கொடுத்தது இல்லை. அந்த கொடுப்பனையெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. அவர் மாமனார் மாமியார்கிட்டேருந்து எந்த சீர்சனத்தையும் ஆவ தேவைக்கும் எந்த விதமான செய்முறையும் வாங்கினதில்லை, கேட்டதும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. இன்ன வரைக்கும் நான் எடுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நகை நட்டாக இருக்கட்டும், என்கிட்ட இருக்க எல்லா பொருளுமே என்னோடய ஹஸ்பண்டோட சம்பாத்தியத்தில் வாங்கினது தான். அது நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். எங்கள் அம்மா அப்பா எடுத்து கொடுத்ததோ என் மாமனார் மாமியார் வாங்கி கொடுத்ததோ கிடையாது, என் புருஷனோட சம்பாத்தியம்தான். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் மாமனார் மாமியார்கிட்ட வாங்குறது கௌரவமாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் கௌரவம் கிடையாது. அவங்கவுங்க சுயமாக சம்பாதிச்சு அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலே நல்ல விஷயந்தான். இருக்கப்பட்டவங்க செய்வாங்க, இல்லாதவங்க செய்ய முடியாது இல்லையா? ஓகேங்க. இந்த வேப்ப மரத்து அடியில் தான் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேரும் உக்காந்து ஊர் கதை, உலக கதை எல்லாம் புறணி பேசுவோம். சேர் போட்டு உக்காந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு. தெருவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, போகிறவங்க வர்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்ருப்போம். அதனால் அங்கே நான் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நின்னேன். ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு என்ன சொல்கிறது, அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். 1.5 வருஷம் கழித்து பார்த்ததுனால. அடிக்கடி போயிருக்கேன், ஆனால் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி சூழ்நிலை அமையலை, வீட்டுக்கு போகிற மாதிரி அமையலை. அர்ஜெண்ட்டாக போயிட்டு அர்ஜெண்ட்டாக வர்ற மாதிரியே ஆகிடுச்சு. இந்த தடவை வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக வந்தோம். கேட்டு, மெயின் கேட்டு, பெரிய கேட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாத்ரூம் ஒன்று வெளியில் இருக்குது. இதுதான் அது, பார்த்துக்கோங்க. போர்ட்டிக்கோ வந்து பெருசு, 4 கார் ஒன்றா நிறுத்தலாம், அந்தளவுக்கு போர்ட்டிக்கோ பெருசு. இடமும் வந்து பெரிய இடம் தான், 4500 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்புறம் இது கொடுக்காப்பள்ளி மரம், இது நான் தான் வச்சது. அப்புறம் அந்த இடத்துல பைப்புக்கிட்ட ஒரு துணி துவைக்கிற கல் ஒன்று வச்சுருப்போம். இது வந்து தென்னை மரம், தென்னை மரத்துக்கு பக்கத்தில் அவங்க தூதுவளை செடி வச்சுருக்காங்க. மற்றதெல்லாம் நான் வச்சது தாங்க. இந்த செடி மரம் எல்லாம், தென்னை மரம்லாம் நாங்கள் வச்சதில்லை, அது ஏற்கனவே இருந்தது அந்த இடத்துல, நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே இருந்தது. அப்புறம் இப்படியே உள்ளே போனால் நிறைய செடி இருக்குது. கொடுக்காப்பள்ளி மரம் ஒரு 2 மரம் செடி இருக்குது, செடியாக வச்சது மரமாகிடுச்சு. நாவல் பழம் மரமும் வச்சுருக்கோம், முருங்கை மரம் எல்லாமே வச்சுருந்தோம். நாங்கள் இந்த கொரோனா டைம்லலாம் காய்கறி, கொத்தவரங்காய், அப்புறம் புடலங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் நாங்களே போட்டு நாங்களே எடுத்தோம். நிறைய வரும், காய்கறிலாம் நிறைய போட்டிருந்தோம் அப்போது நாங்கள் இருக்கும்போது. நீ பாருங்கள், அந்த மூலையில் ஒரு சீதாமரம் வருது. இது வந்து கொடுக்காவள்ளி மரம். வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணும்லாம் கிடையாது. வேர் போய் பில்டிங்கை அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினப்பேன். அதனால் கொஞ்சம் தூரமாகவே எந்த மரமாக இருந்தாலும் வச்சுடுவேன். உள்ள இடம் இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்ட்டு. பாருங்கள், ஒரே வீட்டை சுற்றி ஒரே மரம் செடி அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மரத்தில் உள்ள காயே போதும், தேங்காயே போதும் எங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு தேவையான தேங்காய் ஒரு வீட்டுக்கு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு வீடு இருந்தது, ஷெட்டு போட்டு ஒரு ரூம், ஹால், கிச்சன் அப்படி இருக்கும். அதில் நாங்கள் யாரையும் குடியும் வைக்கலை, யாரும் இல்லவும் இல்லை இப்போ ரீசெண்ட் டேஸில். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் அப்பாவும் அங்கே தான் இருந்தாங்க, பக்கத்துலேயே. எங்கள் இடத்துக்குள்ளேயே தான் இருக்குது, ஆனால் அது ஒரு தனி வீடு.
நான் தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பொருளெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு வந்துட்டேன். 2 வருஷமாக புழங்காததுனால அது அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே குப்பை. மழை வேறு லைட்டாக அந்த வீடு வேறு ஓரத்தில் ஒழுகும். அதெல்லாம் சேர்ந்து போட்டுட்டு வந்ததெல்லாம் பயங்கரமாக நாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. சும்மா வீடியோக்காக இதை எடுத்தேன். ஓவன்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துடுறேன். ஓவன் ஒரு ஃபேமிலி தங்குனா என்னென்ன பண்ட பாத்திரம் வேணுமோ அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்தேன். கட்டில் பேரல் கிரல் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தேன். பாருங்கள் எப்படி கிடக்குன்னு வீடு. பயங்கரமாக குப்பை. இவ்வளோ குப்பை. க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு டைமே இல்லை. வந்துட்டோம் நாங்கள். வண்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். வண்டியெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சு ரொம்ப இதாக போச்சு. இந்த என்ட்ரன்ஸ் பாத்ரூம் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து அந்த பாத்ரூம் வந்து கோயம்புத்தூர்லலாம் இப்படி தான் இருக்குது. அடுப்பு சைடில் வச்சு அது பாத்திரம் அங்கே வெந்நீர் உள்ளே கொதிக்குது. அதுலேருந்து எடுத்து தண்ணி தொட்டி பக்கத்தில் இருக்கும், அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்ரூமே வித்தியாசமாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீடு வாங்கும்போது. ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துகிறதே இல்லை. இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி ஏரியா. இது வந்து மருதாணி மரம் 2 மரம் இருக்குது. வாழை மரம் கூட 2-3 மரம் வச்சுருந்தோம். அது இப்போ இல்லை, வெட்டி எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும் வீடு. பச்சை பசேல்னு மரம். என் வீட்டில் ஒரு புங்க மரம் செடி ஒன்று வச்சுருந்தாரு. அதுவும் நல்ல மரமாயிடுச்சு. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் மெயின் நிலவாசல், மெயின் கதவு. அப்படியே உள்ளே போனால் ஹாலு. இதுதான் ஹாலு. நாங்கள் ஜாமான் கச்சாமச்சான்னு போட்டு வச்சுருந்தோம் முன்னாடி. இப்போ அவங்க நீட்டாக ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க வீட்டை. எனக்கே பிடிச்சிருந்தது. ஹாலு. இது பூஜை ரூமு. எனக்கு தான் இந்த மாதிரி வேணும், இந்த மாடலில் வேணும்னு சொல்லி நான் பண்ணிக்கிட்டேன் இந்த பூஜை ரூமு. பூஜை ரூம் பக்கத்துலேயே ஒரு ரூம், அட்டாச்சு பாத்ரூம். பாருங்கள், ஹாலு, பூஜை ரூமு நீட்டாக வச்சுருக்காங்கள்ல. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டோம்ல, அதனால் வீடு சும்மா கிடக்கக்கூடாதுன்ட்டு ரெண்டலுக்கு வேறு ஒருத்தங்க ஃபேமிலி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் வீடு எடுத்தேன். இது கிச்சன். 2 ரூமு. டைனிங் ஹாலுக்கு ப்ளேஸ் இருந்தது, அதையும் நாங்கள் ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால் இப்போ 3 ரூமு, கிச்சன், ஹாலு. இது கிச்சன். இந்த கபோர்ட்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணது, நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். இந்த கபோர்ட்லாம் கட்டின வீடாகவே வாங்கிட்டோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு பெருசாக அந்த வேலையும் இல்லை. நாங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் விருப்பப்பட்டபடி சின்ன சின்ன ஒர்க் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். வாங்க மாடிக்கு போகலாம். மாடியிலிருந்து பார்த்தா எல்லா வீட்லேயும் எல்லாமே தெரியும். இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து அது வந்து காந்திபுரம், சிங்கநல்லூர் தாண்டி கொஞ்சம் லைட்டாக அவுட்ரான ஏரியா தான். எங்களுக்கு இதுதான் வசதியாக இருந்தது. அதனால் ரொம்ப பிடிச்சும் போயிருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களாம் ஆளுங்களாம் நிறைய பேர். நாங்கள் இருக்கிற மாதிரி ஃபேமிலியாக இருக்க மாதிரி இந்த வீடு எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. நிறைய வீடு பார்த்தோம், ஆனால் இந்த வீடு தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் இந்த வீட்டையே வாங்கிட்டோம். பார்த்துக்கோங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி மற்றும் இதர பிற சொந்த பந்தங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் இந்த ஊரில் எங்களுக்கு யாரையுமே தெரியாது. வீடு வாங்கணும்னு நினச்சோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம். ஒரு மளிகை கடையில் போய் இப்போ கேட்டோம். அவங்க ஒரு புரோக்கர் நம்பர் கொடுத்தாங்க. அந்த புரோக்கர் அழைச்சிட்டு போய் நிறைய வீடு காமிச்சார். அதில் இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த வீட்டை கோயம்புத்தூரில் வாங்கிட்டோம். யாரோட உதவியும் இல்லை, யாரோட ஆதரவும் இல்லை. நாங்கள் யாரோட உதவியும் எதிர்பார்க்கவும் இல்லை. எங்கள் ஹஸ்பண்டோட சம்பாத்தியம். சொந்தமாக உழைச்சி வாங்கின வீடு. அதனால் வீடு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். வீடு இல்லை, இது எங்களுக்கு கோயில் மாதிரி. அவ்வளோ ஸ்பெஷல். கோயம்புத்தூரை விட்டு காலி பண்ணிட்டு வரும்போது எனக்கு பயங்கரமாக நெஞ்சு வலி. எங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமோ என்னமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். வீட்டை விட்டு வர்றதுக்கு எனக்கெலாம் மனசே இல்லை. கனத்த இதயத்தோடு வந்தோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பயங்கரமாக எமோஷனலாக இருந்தது அப்போ எனக்கு. வீட்டை விட்டுட்டு வரமேன்னு ரொம்ப இதாக இருந்தது. அதனால்
வீடு எப்போவுமே ஸ்பெஷல் தானே. அதுவும் யாரோட உதவியும் இல்லாமல், யாரோட ஆதரவும் இல்லாமல், நாங்கள் ஒத்தாளுமா, என் வீட்டுக்காரர் ஒத்தாளுமா முயற்சி பண்ணி வாங்கின வீடு. வீட்டை பார்த்துட்டிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கிளம்பிட்டேன் நான் சென்னைக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.